இந்த மெய்த்தமிழ் உரையாடல் திருக்குறள் தொடர் உரையாடலில் கடவுள் வாழ்த்து பகுதியை பார்த்து வருகிறோம். கடவுள் வாழ்த்து என்பது கடவுளை வாழ்த்தி பாடுகிற குறள் வரிசை. இந்த தொகுப்பில் கடவுளை புகழ்ந்து கடவுளோடு இருக்கிற உறவு நிலையை, உரையாடலை விளக்குவதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு கடவுள் பற்றி பல வகையான கருத்துகள் இப்பொழுதும் இருக்கின்றன. கடவுள் இருக்கிற கருத்துகளும் கடவுள் மறுக்கிற கருத்துகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கடவுளின் பெயரால் சுரண்டப்படுகிறது, இந்த சமூகம் கடவுளின் பெயரால் சுரண்டப்படுகிறது என்பவர்கள் கடவுளை மறுப்பவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் இந்த உலகத்தை வகைமைப்படுத்தி வைத்திருக்கிறார் எனும் கருத்து உள்ளவர்கள் கடவுளை ஏற்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த இருவரின் கருத்துகளையும் கடவுள் எவ்வாறு பார்க்கிறார் என்பது தனி பார்வை. ஒருவர் கடவுளை இருக்கிறார் என்பதாலேயோ அல்லது கடவுளை இல்லை என்று சொல்வதாலேயோ கடவுள் என்கிற உயர்நிலைக்கு எப்பொழுதும் எந்த வகையான நெருக்கடியோ கீழ்நிலையோ வரப்போவதில்லை. கடவுள் என்கிற கருத்தாக்கம், அந்த இருப்பு நிலை என்பது ஒரு ஆழமான புரிதல் மேம்பாட்டில் நிகழ்வது என்று கடவுளை பற்றி பேசுகிறவர்கள், பேசிக்கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து பதிவு செய்கிறார்கள். அந்த வகையில் கடவுள் பதிவு செய்யப்பட்டிருப்பது வேறு வேறு பெயர்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். கடவுள் உருவமாக இல்லை, அருவமாக இருக்கிறார், ஆற்றலாக இருக்கிறார் என்று சொல்பவர்கள் உண்டு. கடவுள் உருவமாகவே இருக்கிறார் என்று சொல்பவர்கள் உண்டு. கடவுள் இந்த உலகத்திற்கு நேரடியாக வருவதற்கு பதிலாக இங்குள்ள மனிதர்களை பயன்படுத்திக் கொள்கிறார் என்று சொல்பவர்கள் உண்டு. இன்னும் கடவுள் மனிதர்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் உண்டு. கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை, இந்த பேரண்ட சுழற்சி தான் என்று சொல்பவர்கள் உண்டு. எல்லா வகையிலும் மனிதர்கள் கடவுளை சொல்லி பார்க்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் தம்மை விடவும் உயர் இயக்கம் ஒன்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளாத மனிதர் இல்லை. அடிப்படையில் இதை ஏற்றுக்கொண்ட மனித கூட்டத்திற்கு அல்லது மனித புரிதலுக்கு இத்தனை தர்க்கங்கள் ஏன் தேவைப்படுகின்றன, வேறு வேறு வகையான விளக்கங்கள் ஏன் தேவைப்படுகின்றன என்பது அறிவு வளர்ச்சி போக்கில் தவிர்க்க முடியாதது, தேவைப்பட்டு கொண்டு இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது. இன்னும் சில 100 ஆண்டுகளுக்கு பின்பு கடவுள் பற்றி இருக்கிற பார்வையும் விளக்கமும் மாறக்கூடும். அவ்வாறு மாறினாலும் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் கடவுள் பற்றி மனிதர்களுக்கு ஏற்படுகிற தேவை என்பது தர்க்கங்களின் பார்ப்பட்டு புதிய புதிய கடவுள்களை, கடவுளின் உருவங்களை, கடவுளின் செயல்பாடுகளை விளக்குவதற்கும் பதிவு செய்வதற்குமான காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே அடிப்படையில் கடவுளை பற்றி பேசுவதை விடவும், கடவுளை பற்றி பேசுவதற்கு முன்பாக கடவுளை புரிந்து கொள்வதற்கு, கடவுளை தெரிந்து கொள்வதற்கு, கடவுளை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக மனிதனுக்கு தமக்கு மேலாக இருக்கிற, தம்மை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒன்றை பற்றி ஒரு தர்க்கம் தேவைப்படுகிறது. தர்க்கம் என்பது காரண காரியத்தோடு ஒன்றை அணுகுகிற அணுகுமுறை. அப்படி ஒரு அணுகுமுறையில் எல்லாவற்றையும் அணுகி பழகுகிற மனிதனால் தான் இத்தனை வகையான புதிய புதிய பொருட்களை கண்டுபிடிக்க முடிந்தது. எனவே மனிதனுக்கு ஒரு தர்க்கம் தேவைப்படுகிறது. இந்த தர்க்கத்தின் வகையினாலேயே பல வகையான
கண்டுபிடிப்புகளையும் கருவிகளையும் மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்பது நான் குறிப்பிட்டு சொல்வது போல, கடவுளையும் தர்க்கத்தின் வழியாக அணுக முயற்சிக்கிற முயற்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பொருள் என்றால் தர்க்கித்து தர்க்கம் செய்து அந்த பொருளை விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொருள் அல்லாத ஒன்றை எவ்வாறு தர்க்கித்து விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியில் இருந்து இந்த கேள்விக்கான பதிலை தர்க்கத்தின் வழியாக அணுகுவது எவ்வாறு என்று வினா வருகிற போது, வள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் கடவுளை பற்றி சொல்கிற போது ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார். கடவுள் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு மேலான ஒரு இருப்பு நிலை என்று ஒன்று இருப்பதாக நீங்கள் நம்பினால், உங்களுக்கு ஒரு தர்க்கம் தேவைப்படுகிறது. அந்த தர்க்கம் என்ன என்று வள்ளுவரிடம் பார்த்தோம் என்றால், அது ஒரு ஒப்பீடு. உங்கள் கையில் இருக்கிற, உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒன்றை ஒப்பிட்டு வள்ளுவர் விளக்குகிறார். அது என்ன என்றால், உங்கள் கையில் இருக்கிற மொழி. நீங்கள் எந்த வகையான மொழியை பேசுபவர்களாக இருக்கலாம். மொழிக்கு தனித்தனி இலக்கணங்கள் இருக்கின்றன. சான்றாக தமிழை எடுத்துக்கொள்வோம் என்றால், மெய்த்தமிழில் ஒலி எவ்வாறு உருவாகிறது, எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகின்றன, எழுத்துக்களின் வரிசை முறைமைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு அமைக்க முடியும் என்கிற அளவில் தொல்காப்பியம் ஆழமான செறிவான நுணுக்கங்களை இலக்கணமாக வகுத்து வைத்திருக்கிறது. ஒரு ஒலி மொழியாக நீண்ட நெடுங்காலம் நிலைத்து நிற்பதற்கு எவையெல்லாம் இலக்கணமாக இருக்கின்றன என்பதாகவும், மொழிக்குள் எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன, அவை இலக்கணமாக மாறியிருக்கின்றன என்பதும் தொல்காப்பியத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்திற்கு முன்பும் பல இலக்கண நூல்கள் இருந்ததாக சான்றுகள் தொல்காப்பியத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இவை மொழி குறித்த ஆழமான தெளிவான இலக்கணம். இந்த மொழி உங்களுக்கு தெரிந்திருக்கும். மொழி பேசாத மனித சமூகம் இன்று இல்லை என்கிற அளவில் மனித சமூகம் மேம்பட்டிருக்கிறது. அது எந்த நாட்டினை சார்ந்த சமூகமாகவும் இருக்கலாம், எந்த வகையான குடிகளாகவும் இருக்கலாம். எல்லா குடிகளிலும் மொழி இருக்கிறது. மொழி என்பதில் அகரம் இருக்கிறது. மொழி இலக்கணத்தின்படி, தமிழ் மொழி இலக்கணத்தின்படி அ என்கிற ஒலி நிறைவு நிலையை குறிப்பதாக நான் படித்திருக்கிறேன். அது ஒரு ஒலி உச்சரிப்பில் நிறைந்த நிலை ஆ என்றாகிறது என்று ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது. அந்த வகையில் நிறைவு நிலையில் இருக்கிற ஒலி குறிப்பு எல்லா மொழிகளுக்கும் இருக்கிறது. அது அகரம் என்று இருக்கிறது என்பதாக ஒரு கையில் இருக்கிற ஒரு தர்க்கத்தில் இருந்து வள்ளுவர் தொடங்குகிறார். உங்கள் மொழிக்கு அகரம் இருக்கிறது. உங்கள் மொழிக்கும் உங்களுக்குமாக இருக்கிற உறவில், உங்கள் மொழிக்கும் உங்களுக்குமாக இருக்கிற இணக்கத்தில், நெருக்கத்தில் தவிர்க்க முடியாத அடர்த்தியை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். மொழி இல்லை என்றால் இன்று மனித சமூகம் எங்கு நின்று கொண்டிருக்கும் என்பது ஒரு பெரும் வியப்பூட்டும் ஆய்வு. மொழி இல்லை என்றால் இந்த சமூகத்தில் எதுவும் நிகழ்ந்திருக்காது, எந்த வகையான மாற்றத்தையும் நாம் கண்டிருக்க மாட்டோம் என்பது மொழி குறித்த ஆய்வாளர்களுடைய ஆவணங்கள். மொழி இந்த சமூக வளர்ச்சியில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, எவ்வளவு வளர்த்தெடுத்திருக்கிறது என்பது நம் கண் முன்னால் இருக்கிற பேருண்மை. எனவே மொழி என்பது மனிதனின் இயங்கு தளத்திற்கு எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது என்பதை மொழிக்குள் நீங்கள் ஆழமாக பார்ப்பீர்கள் என்றால் எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் மொழி என்பது உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. மொழி என்பது மனிதர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. மொழி மனிதனை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறது. மொழி மனிதனை நிலை கொள்ள செய்திருக்கிறது. மொழி மனிதனை உறவாட செய்திருக்கிறது. மொழிக்கும் மனிதனுக்குமாக இருக்கிற உறவு அடர்த்தியானதாக தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், அத்தகைய மொழிக்கு உரிய நெருக்கத்தோடு பார்க்கிற போது அந்த மொழிக்கு அகரம் எவ்வளவு
முதன்மையானதாக இருக்கிறது, எத்தகைய நிறைவுத்தன்மையோடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மொழிக்கு அகரம் எவ்வளவு துவக்கமாக, முதன்மையாக, நிறைவாக இருக்கிறதோ அதை போல இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர் தோற்றங்களுக்கும் ஆதியும் பகவனுமாக இறைநிலை இருக்கிறது. ஆதியும் பகவனுமாக எது இருக்கிறதோ அது மொழிக்கு அகரம் போன்றது என்று கடவுள் நிலையை வள்ளுவர் விளக்குகிறார். இந்த ஒப்பீடு மறுப்பதற்கு ஏதுமில்லாத ஒப்பீடு. இந்த ஒப்பீடை நீங்கள் மறுத்து கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் மொழிக்கு எந்த வகையான மொழியாக இருந்தாலும், தர்க்கித்து கடவுளை மறுக்கிற மொழியாக இருந்தாலும், மொழிக்கு அகரம் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. மொழிக்கு அகரம் இருப்பதைப் போல இந்த உலகத்தில் இருக்கிற உயிர் தோற்றங்களுக்கு ஆதி பகவன் என்கிற முதல் நிலை இருக்கிறது. அந்த முதல் நிலையை இறை வாழ்த்தில் முதன்மையாக முதல் பாடலாக வைப்பதன் வழியாக அந்த முதல் நிலையை இறை என பயில வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு பரிந்துரைக்கிறார். அதுதான் முதல் பாடல் சொல்கிற செய்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது. இந்த நிலையை, இந்த மொழியின் வழியாக இருக்கிற நிலையை நாம் உள்வாங்கிக் கொண்டு பயில வேண்டும் என்பது வள்ளுவர் உள்ளிட்ட பல அறிஞர்களின் முன்வைப்பு. இந்த பயில்முறை, இந்த கற்கும் முறை, இந்த கல்வி முறை எதை செய்ய வேண்டும் என்றால், இந்த கல்வி முறை மீண்டும் இந்த மொழியின் ஆழத்தை, மீண்டும் இந்த மொழியின் அடர்த்தியை, மீண்டும் உங்கள் கற்றலின் அடர்த்தியை மேன்மை செய்ய வேண்டும். அவ்வாறு மேன்மை செய்கிற போது அதுவே மிகச்சிறந்த கற்றலுக்குரிய பயன் என்று வள்ளுவர் கூறுகிறார். கற்பதின் பயன் என்ன? நீங்கள் கற்பதின் பயன் என்ன என்று பார்க்கிற போது, இந்த வாளறிவனின் நல்ல தாள்களை, அதாவது இந்த இறைவனின் தாள்களை, பாதத்தை பணிவதை தவிர வேறு பயன் என்ன இருக்க முடியும் உங்கள் கற்றலுக்கு என்று அந்த இரண்டாவது பாடலில் முன்வைக்கிறார். கற்றதனால் ஆய பயன், கற்பதனுடைய பயன் என்ன என்று கேட்பவர்களுக்கு வள்ளுவர் கூறுகிற வழிகாட்டல், நீங்கள் இறைநிலையை நோக்கி பணிவதுதான் நீங்கள் கற்பதன் பயனாக இருக்க வேண்டும் என்பதும், இறைநிலையை நோக்கி, மெய்நிலையை நோக்கி பணிய வேண்டும் என்பதும் இந்த குறளுக்குள் இருக்கிற சாரம். நான் மீண்டும் கூறுகிறேன். உங்கள் கற்றலின் பயன் என்ன என்பது இரண்டு வகையாக நாம் பார்க்க முடியும். ஒன்று, இறைநிலையை நோக்கி செல்வது. இன்னொன்று, இறைநிலையை நோக்கி செல்லத்தான் வேண்டும் என்பது. இந்த இரண்டிற்கும் ஆழமான வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு என்றால், நீங்கள் கற்றுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது உங்களை மெய்நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்லும். இது அதுவாக நிகழ்வது. ஒருவேளை இந்த நிகழ்வு நிகழ்கிறதா இல்லையா என்ற விழிப்பு உங்களுக்கு இல்லை என்றால், நீங்கள் விழித்து கொண்டு மெய்நிலையை நோக்கி நகர்கிறதா என்பதை பார்த்து கொள்வதும் உங்களது பொறுப்பு என்பது இந்த குறளில் நான் புரிந்து கொண்டது. கற்பதன் பயன் என்ன என்றால், கற்பதன் பயன் மெய்நிலையை நோக்கி நகர்வது, மெய்நிலையை நோக்கி பாய்வது, மெய்நிலையை நோக்கி செல்வது என்பதாக இருக்க வேண்டும் என்பது இந்த குறள் வழியாக நான் புரிந்து கொண்டது. எனவே இந்த முதல் இரண்டு குறள் இறைவனின் நிலையும், இறைவனை அடைவதற்கு நாம் செய்கிற முதன்மையான பணிகளில் கற்றல் நிகழ்கிறது. கற்றல் நிகழ்கிற போது நீங்கள் எங்கிருந்து துவங்கினாலும் அந்த கற்றல் இறைநிலையை நோக்கி, மெய்நிலையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். அவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள்
பார்க்கவும் முடியும், அதில் இயங்கவும் முடியும் என்பதாக இந்த குறள் விளக்குகிறது. இந்த வகையில் இறைநிலைக்கும் மெய்நிலைக்குமான தேடல் கொண்ட ஒருவருக்கு திருக்குறள் தொடர்ந்து ஆயிரம் ஆண்டுகளாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. தேடல் உள்ளவர்கள் வாழ்த்துவதோடு வணங்குவதோடு கற்பீர்கள் என்றால் கற்பதும் இறைநிலையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் என்பது இந்த இரு குறள்களின் வழியாக நாம் பெறுகிற மெய்நிலை வெளிப்பாடு. யாவருக்கும் மெய்நிலை அருள் அடைவதாக தொடர்ந்து பேசுவோம்.